இப்ப நீங்க சிசேரியன் பண்ணி விடுங்க. போறாங்க. அப்ப ஆணுடைய ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு புதுப்பிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம், 23வது ராகு கேது பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் போனாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தைக்குண்டான வாய்ப்பு 100% மிஸ் ஆகாது. பார்வையும் ஓகேவா? ராகு கேது பார்வை கையில அதுதான் பூர்வ புண்ணியம். ராகு வந்து தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட கர்மா, கேது தாய் வழி சம்பந்தப்பட்ட கர்மா. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு குழந்தையினுடைய காலகட்டத்தை உருவாகிறதுக்குண்டான கணக்கு. போடுங்க, குழு மட்டும் போடுங்க. ஆமா ஆமா. படத்தை படத்தை நட்சத்திரம் பண்ணுமா? சரிம்மா. ரிஷபராசியா? புரிஞ்சா? 21வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வருதுங்க. சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வந்துருச்சுடா. அம்மா தொடர்பு இல்லாம வராது. குரு நட்சத்திரம் திருவாதிரையா? ரைட். இப்ப 21வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரம் போடுங்க. குரு, அதாவது இவருக்கு குரு பகவான் வந்து உத்தரகாரகன் திருவாதிரை நான்கு நட்சத்திரம் நிற்கிறார். நான்கு வந்து 17வது நட்சத்திரம் நிற்கிறார். ஒண்ணு இல்ல, ஏன் யோசிக்கிறீங்க? ஜென்மம் திருவாதிரை, அணி ஜென்மம் 10, திருக்குறும்பம் 19. அப்படி ஈஸியா வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி ஈஸியா வச்சுட்டா டக்குனு வேலை பண்ணக்கூடாது. எப்பயுமே அப்டேட்டா இருக்கணும். இப்ப 19வது நட்சத்திரம் சதயம் பண்றா, சதயத்துக்கு முன்னாடி வாங்க. சதயம் பண்ணும்போது 18 இப்ப திருவோண நட்சத்திரம், திருவோணம் சந்திரன் வந்து 17வது நட்சத்திரமா பண்றாரு. அப்ப 21வது நட்சத்திரம் யாராவது வேற 24வது நட்சத்திரம் என்ன கேட்டா இது ஒரு தேரி இருக்குது. ராகுவுக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா சந்திரன், அதுபோல கேட்டீங்கன்னா சனி, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உத்தரகாரன் குழந்தைக்கு ராகு இருக்கு. சனி பகவான் வந்து சனி ஜாதகத்தில் போராட்டத்தில் இருக்கக்கூடிய சனி சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். ஓகேங்களா? சரி. இப்ப ராகு வந்து என்ன கேட்டா பூசத்துல அந்த குழந்தைக்கு 10 மாசத்துக்கு முன்னாடி எந்த நட்சத்திரத்துக்கு எந்த ராசிமானது போகுது? மூன்றாம் பார்வையாக யார் பார்க்கிறாரு? இந்த குருக்குடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்கு? ஆக இருக்கா? அப்ப தகப்பனாருடைய சுற்றக்காரர்களே பார்க்கிறாரா? அப்ப இவருக்கு பிறந்த குழந்தை போது குழந்தை கட்டு வருகிறார். அவ்வளவுதான். எந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறா? அடுத்து குழந்தை பிறக்குமா பிறக்காதா, கன்சீவா இருக்கிறாங்க, இது நீக்குமா நீக்காத, குணமாக குணம் இல்லையா, இல்லை அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படாத விதிகளே கிடையாது. நம்ம தான் கேட்கறது இல்லை. குடிச்சட்டை ஓட்டிட்டு குதிரை ஓட்டிட்டு 7 கோடி ரெட்டை பார்க்குறேன், 8 கோடி மொத்தம் பார்க்குறேன், இங்கே அங்கே போய் உட்காந்துருக்கேன், 7 லட்சம் கேட்பேன். தயவுசெய்து விட்டு போடுங்க. ஒண்ணுல உங்களுக்கு தகவல் நடக்கும் சார். போடுங்க சார். முதல் மகன் வணங்கியிருக்கிறார். உங்களுக்கு திருமணம் எப்ப? 2014. திருமணம் தேதி வேண்டாம். 2016 சனி பகவான் கோச்சார சனி பகவான் எங்க இருக்காரு? குணராசி சனி பகவான்
உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனை மட்டை இருக்கு? சனி பகவானுடைய பலத்தை என்ன? சும்மா குருகுலம் வந்துச்சு, அவர் ரெண்டு அவ்வளவுதான். பார்க்கணும் சேரணும். உண்டே ஐயா அதான் விதி, அதுதான் கிரகம், அதுதான் நமக்காக. நம்ம ஏதோ புதுப்படம் வந்து டக்கத்துக்கு ரெண்டுல போய் பாக்குறேன், சந்திரனை பாக்குறேன், சுக்கரன் சுத்து, அம்மனை சுத்தி கூட சுத்துட்டு ஒரு விதியை எங்கேயாவது முன்படி நம்ம அளவு சொல்லிக்கிறாங்க. ஒரு விதியை சொல்லுங்க, ஒரு நலசரவு தோசனை தலைப்பு அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் ஆகலைன்னா 7ஆம் பாவகம் அந்த ஜாதகத்துக்கு பூர்வினை கர்ம தோற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உண்டான விஷயத்தை படித்து வைக்க போதும். செவ்வாய் தோஷம் இருக்கு, ராஜயோக தோஷம் இருக்கு. ஆனால் செவ்வாய் தோஷம் என்று சொன்னால் அவன் யாரும் இயக்குகிறான். நானே தாழ முடியுமா? நானே அவருக்கு விவசாயம் பண்ண முடியுமா? அப்ப இயக்குறவன் யாரு? இயக்குறவன் யாரு? கண்ட்ரோல் எதிராளிப்பார் வந்து தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருக்கு கீழே ஐஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க. ஆனா ஆர்டர் போடுறவர் அவரே, செயல்படுத்துறது யாரு? அப்ப ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கிரகத்தை வச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சிட்டு கூடாது. அந்த கிரகம் யாரை இயக்குது? புரியுதா? இப்ப இன்னைக்கு இயக்குறது யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன் இயக்குறது யாரு? நான். புரியுதுங்களா? அப்ப இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேரு, சிறப்பா இல்லாம போச்சுன்னா அவங்களுக்கு போச்சு. இதுதான் சொல்றாங்க. இதுதான் சொல்றாங்க செவ்வாதோஷம். இதுதான் புதிய முதல்ல நிகழ்ச்சினா ஒரு கிரகமானது ஒண்ணு இல்ல, ஒரு திசைகளுக்கு ஒரு திசை போடுது, ஒரு நடக்கக்கூடிய திசை போடுது, திசையை போட்டு அது நிற்கக்கூடிய நட்சத்திர சார்பாக போடுங்க. சரியா? ராக இல்லைங்களா? பொதுவான கேட்டீங்கன்னா லக்கணம் மீனலக்கணமாக இருந்து 5ஆம் இடத்துல பாகமோ குருவோகத்தில் தான் அவர்களுக்கு பெண் அங்க கடகராசி மண்டலத்துக்கு ராகம் புரியுதா? லக்கணம் வந்து மீனலக்கணமாகி போய் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்சராசி சக்கரம் வந்து குருபகவானோ ராகுபகவானோ இருந்தால் அவர்களுக்கு ஆன்சர்கதி கிடையாது. அப்ப அந்த ஆன்சர்கதி கிடையாது. அந்த சந்ததி உருவாக்கக்கூடிய தகவல் நவமிக்கு வீடு தசமிக்கு வீடு கண்டிப்பா போடுவான். இதான் தலைவிட்டே நீங்க கொடுத்தீங்கம்மா. மோட்சராசி பண்றது உணவு சொல்லிட்டு போன எண்ணெய் எவ்வளவு சொன்னேன். மரியாதை ஏன்னா யோகாதிபதியாக இருந்தால் மட்டும்தான் கடகராசி மண்டலத்துல அந்த கிரகத்துல போய் நிக்கணும். நிக்காது. நீங்க எந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. மோட்சராசி மண்டலத்துல புதுமுறை நட்சத்திரத்தை தவிர சனிபகவான நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகத்தை செய்யறதா பூமியை கர்மம் அனுபவிக்கிறார். இதுதான் தலையிட்டு 3 ராசி மண்டலத்திலேயே கடகம் விருச்சிகம் மீனத்துல ராசி மண்டலத்துல கிரகங்களே இல்லாமல் இருந்தால் 3 கிரக நீச்சமா இருந்தாலும் சரி அவன் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வந்தே தீர்வான். அது அவனுடைய புண்ணிய கர்மா. இருந்துச்சுனாலே அந்த கிரகத்துடைய திசை புத்தி வந்து அவ்வளவுதான். அது நகரத்துக்கு வந்து நான் சுபத்துவம் வாங்கியிருக்கிறா, நல்ல பலமானவங்க இருக்கிறா, உச்சபுடன் பட்டிருக்கிறா, நல்லா வந்து இந்த நகரத்துக்கு நட்புப்பட்டவ, இந்த நல்லா வந்து பாக்கியா இப்படி இந்த கிரகத்துக்கெல்லாம் ஓகேவா? அப்ப அது என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டான சடங்குகள் போய் நம்ம வாங்கி முன்னோர்கள் வாங்கி வச்சுட்டு ஊழ்வினை கர்மாவை யாரும் தடுக்க விட முடியாது. வாங்கி வந்த வரம் மறந்தான். இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல பேசணும் அப்படின்னா இது விதி, அது மாற்ற முடியாது. ஆனா அந்த விதியினுடைய வலிமையை குறைக்கலாம் அல்லது விலகி வைக்க சொல்லலாம், வாயிலா வாங்கி வைக்க சொல்றதுடைய ஆண்டவன் எழுதப்பட்ட விதியை யாரும் குறைக்க முடியாது. மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க கர்மனாவுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆகிடும் சிறுக்காடு பேசுறதுக்கு இதெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி நான் எதுவும் சொல்றீங்கன்னா யாரையும் காயப்படுத்த வேணா ஒருத்தர் ஜோதிடம் பார்க்க பண்ணுவாங்க. ஆனா கடவுளுக்கு அனுப்ப முடியாது. ஒரு பிள்ளை பசங்க ஜாதகத்தை கொண்டு வர்றாங்கன்னா கடவுள் மாதிரி நினைச்சு வரலாம்.
ஒரு தாய் கருப்பொண்ணு இடைப்பாட்டுக்கு வரலாம். அப்ப அவனை போய் குளிச்சுட்டு நீங்க பெரிய அப்பாட்டாக்க மாதிரி 7 சனி இருக்கு, இந்த புள்ள கல்யாணத்துல எடுத்து ஓடி போயிரு. நம்ம திருப்பூருக்குள்ள நிறைய சொல்றாங்க சாமி. திருப்பூருக்குள்ள சனி 7 சனி இருந்தாங்க, சூரியன் செவ்வாய் இருந்தாங்க. சூரியன் செவ்வாய்ங்க எங்க தோஷப்பட்டு என்ன ஜோசியத்துல அடிப்படை படிச்சிருக்கிறோம். கிரகங்கள் போறாங்க அப்படின்னா எந்த இடத்துல உச்சமாகுது, உச்சநீச்சமாகுது. கிரகங்கள்ல சூரியன் செவ்வாய் குரு சனி 4 கிரகங்களும் பிரதானமான கிரகமா, பிரதானமான கிரகமா. அந்த 4 கிரகமும் எந்த ராசி மண்டலத்துல சாரத்துல உச்சமாகுதா, சிவமா உபயமா, எந்த ராசி மண்டலத்துல உச்சநீச்சமாகுது சொல்ல மாட்டலாம். அதெல்லாம் சொல்ல மாட்டலாம். நான் கேட்கிற கேள்வி உலகத்துல எவனாலும் சொல்ல முடியாது. மிதனராசி மண்டலம், சிம்மராசி மண்டலம், தனுசு ராசி மண்டலம், கும்பராசி மண்டலத்துல ஏழா கிரகங்கள் உச்சநீச்சமாகல. அங்கேதான் ராகுடைய விஷயமே இருக்குது. ஏன்னா அந்த ராசி மண்டலத்துக்குதான் சுவாதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, மக நட்சத்திரம் இருக்குது, மூல நட்சத்திரம் இருக்கு, இதுக்கு சதயம் இருக்குது. ஆனா சுவாதி ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா அங்கேதான் திடீர் உபயோகமாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மறுநாள் வரக்கூடிய பௌர்ணமி திதி தான் இந்த திதியினுடைய உதயம். சித்ரா பௌர்ணமி என்ன 12 மாசங்கள் வரக்கூடிய முழு பௌர்ணமி, முழுமையான அதாவது அமிர்தம் இருக்கக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. அந்த சுவாதி நட்சத்திரத்தா சனி பகவானுக்கு உச்சபலம் கொடுக்குது, சூரிய பகவானுக்கு நீச்சபலம் கொடுக்குது, சுக்கிர பகவானுக்கு ஆட்சி பலத்தையும் மூலத்திரிகோணத்தையும் கொடுக்கக்கூடியது. அந்த 3 நட்சத்திரம் தான் 3 கிரகங்கள் இருக்கு. சரி, கேது பகவான் யாருக்கு கேது பகவானுக்கு யாராருக்கு பலம் கொடுக்குறாரு தெரியுமா உங்களுக்கு? குரு பகவான் யாரோட நட்சத்திரம் உச்சமாறாரு? சரி, குரு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய நட்சத்திரம் மூலத்திரிகோணம் வீடு தனுசு. அது யார் என்ன நட்சத்திரம் இருக்கு? சரி, செவ்வாய் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு மேஷம். யார் கொடுக்குறா நட்சத்திரம்? சனி பகவான் யாருக்கு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் கொடுக்குது? அப்ப ஒரு நட்சத்திரம் சுவாதி வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் கொடுக்குது, பலமா கொடுக்குது. இந்த கேதுகிட்ட கரெக்ட் மட்டும் சனி பகவானுக்கு குரு பகவானுக்கு செவ்வாய் கொடுக்குது. அப்ப ராகு கேதுகள் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ராகு என்பது பிரபஞ்சத்தினுடைய தனப்பன், கேது என்பது பிரபஞ்சத்திற்கு காரணம். இவங்க 2 வேட்டையும் தப்பிக்க முடியாத கட்டுப்பாடுகளான யாருன்னு சொன்னா சந்திர பகவானும் புதன் பகவானும். சந்திரன் புதன் மட்டும்தான் சந்திரனை ஆட்சி உச்சப்படுத்துறாரு. அவருக்கு ஏதாவது சந்திரனுக்கு தேய்வழி வளர்ந்து தேய்வழி கணக்கிட்டா அவருக்கு ஒரு நிலையான புதன் எங்க உச்சப்படுகிறார்? யாருக்கு அஸ்தத்தை உச்சப்படுகிறார். அதனாலதான் என்ன கேட்டீங்கன்னா சந்திர பகவானும் புதன் பகவானும் கட்டுப்படாத அந்த கிரகனுடைய திசை புத்தி இருந்தா நல்ல ஜாதகம். அந்த ஜாதகத்துல சந்திர பகவானும் புதன் பகவானும் மனமொழி இருந்தால் பிரமாணமான ஆதாயங்களா இல்லைன்னா தெருவுக்கு தில்லைக்கு வந்து பிச்சை எடுத்து நோய்வாய்ப்பட்டு தெருவில் வந்து சந்திரவடி நட்சத்திரம் உச்சமாயி போச்சு. ஏன் ரோகிணிக்கு தாய்மாமன் தானு தெரியுமா? அப்ப என்ன சொல்றீங்களா? திருமண பொருத்தம் என்பது அப்படின்னா செவ்வாய் தோஷத்தை 1, 2, 4, 7, 8 இருந்தாலும் அந்த செவ்வாய் யாரை வைத்து திருமண தோஷத்தை செய்கிறார்கள் முதல்ல தெரிஞ்சு அவர்கள் ரிலீஸ் பண்ணாங்க. தெரியாது ஒன்றும் இல்லை, உடனே உள்ள உட்காந்துக்கிறான், வெளியே போடியாச்சு. என்ன பண்ணுங்க கூட்டத்தை வெளியே போக முடியே, வெளியே போகணும்னா உடச்சா போக முடியே. அப்ப என்ன கேட்டீங்கன்னா இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் தப்பா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன கேட்டீங்கன்னா இதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்ப நான் ஒரு ஜாதகம் போடுமா இன்னொரு தெரியாது